இல்லறம் சிறந்ததா துறவரம் சிறந்ததா அப்படிங்கிற கேள்வி ரொம்ப காலகாலமாக இருந்துக்கிட்டு வருது. 2 அறத்தில் குடும்பத்தோடு வாழ்கிறது இல்லறம், எல்லாத்தையும் விட்டு தனியாக இருக்கிறது துறவரம். துறந்து இருக்கிறது, வாழ்க்கையே துறந்து அப்புறம் என்ன வாழ்க்கை அப்படின்னு. அது பெரிய டிபேட்டு தான். இது எதுக்கும் முடிவுக்கு வர முடியாது. இப்போ துறவிகளுக்கு இருக்கிற மரியாதையெல்லாம் சில இடங்களில் பார்க்கும்போது, இல்லை அவங்க வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது துறவரமே சிறப்பு போல இருக்குன்னு சில பேர் பேசிக்கிறாங்க. அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பல்லக்கு பரிவாரங்கள், அவங்க பால் பழம் சாப்பிட்றது, அவங்கள சாமி சாமின்னு எல்லாரும் கூப்பிடுறது, அப்புறம் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிறது, அதெல்லாம் பார்க்கும்போது அடேங்க அப்பா எவ்வளோ மரியாதை கிடைக்குது சாமியாராக இருந்தா அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். ஆனால் அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன கஷ்டப்படுவாங்களோ, இந்த துறவு எவ்வளவு கஷ்டங்களை தருமோ, அதெல்லாம் வேறு விஷயம். அதே நேரத்தில் அவங்க கூட நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாரியா இல்லறத்தார் வந்து கணவன் மனைவியா குழந்தைகளோட மாமன் அத்தை பெரியப்பா சித்தப்பான்னு பாசங்கள்லாம் பொங்கி வெளியிற மாதிரி எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்காங்க. குடும்பம் சமூகம் எல்லாம் எப்படி இருக்கு. இந்த துறவுல சிஷ்யன் குரு இந்த தவிர வேற என்ன இருக்கு அப்படின்னு கூட அவங்க நினைக்கலாம். ரெண்டு எல்லை. ஆனால் இந்த கணவன் மனைவிட்ட பார்த்தீங்கன்னா காசு இருக்கிற வரைக்கும் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை, இல்லைன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கிடையாது, மதிக்க மாட்டாங்க. அப்படி நிலைமைகளும் இருக்கும்னு வச்சுங்களேன். அதனால இல்லறம் சிறந்ததா துறவரம் சிறந்ததா அப்படின்னு ஒரு ராஜா ஒரு துறவிகிட்ட கேட்டார். ஏன்னா ராஜா வந்து எல்லா இல்லறவாசிகளுக்கும் தலைவர், குடும்பத்திற்கெல்லாம் சமூகத்திற்கெல்லாம் நாட்டில் இருக்க மக்களுக்கெல்லாம் தலைவர். அவரும் குடும்பம் குட்டிகளோட வாழக்கூடியவர். அவர் வந்து துறவரம் சிறந்ததா இல்லறம் சிறந்ததா சாமி அப்படின்னு ஒரு துறவிகிட்ட கேட்டார். அவரவர் இடத்துல அது சிறந்தது தான். இருந்தாலும் நான் இதை வந்து ஓரலாக சொல்ல முடியாது, தியரிட்டிக்கலாக சொல்ல முடியாது. ப்ராக்டிக்கலாக நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன், என் கூட கொஞ்சம் வா அப்படின்னு ராஜாவை கூப்பிட்டுக்கிட்டு பக்கத்து நாட்டுக்கு போனார். பக்கத்து நாட்டு அரண்மனையில் சுயம்பரம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. சுயம்பரம்னா உங்களுக்கு தெரியும், அங்கே இருக்கிற இளவரசிக்கு கணவனை தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்காங்க. இளவரசி என்ன பண்ணுவாங்கன்னா கையில் மாலையோடு வருவாங்க. எல்லா நாட்டு இளவரசர்களும் வந்து அங்கே கூடியிருப்பாங்க. அதில் எந்த இளவரசரை பிடிக்குதோ அவங்க கழுத்தில் இந்த அம்மா மாலையை போடணும். போட்டால் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படியே இருக்கலாம். இந்த அம்மா இளவரசி, பக்கத்து நாட்டு ராஜாவோட மகள் இளவரசி கையில் மாலையோடு வந்துக்கிட்டு இருக்கு. எல்லா இளவரசர்களும் உட்காந்துருக்காங்க. யாரு கழுத்தில் மாலையை போட போகிறாங்களோன்னு எல்லாம் அப்படியே ஆவலாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பொதுமக்களாக நம்ம ராஜாவும் நம்ம துறவியும் அங்கே ஓரமாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. யாரோ ஒரு இளம் சன்னியாசி, ஒரு துறவி, அவனும் வந்து இந்த ராஜாவும் துறவிக்கும் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கான். அவனும் வேடிக்கை பார்க்க வந்தவன் தான். இந்த இளவரசி மாலையை கொண்டு வந்தவங்க என்ன பண்ணாங்க, டக்குன்னு கொண்டு வந்து இந்த இளம் சன்னியாசி கழுத்தில் மாலையை போட்டு விட்டாங்க. என்னடா இவ்வளவு இளவரசர்கள் கூடியிருக்க ஒரு சன்னியாசிக்கு போய் அந்த அம்மா மாலையை போட்டுச்சுன்னா எனக்கு அவரைத்தான் பிடிக்குது அப்படின்ட்டா இளவரசி. இளவரசியோட விருப்பத்தை மாற்ற முடியாது, சுயம் வராது. உடனே அந்த நாட்டு ராஜா எல்லாம் வந்து இவர்கிட்ட பணிஞ்சு சன்னியாசிகிட்ட என் மகளை மனைவியை ஏற்றுக்கிட்டு நீங்கள் இல்லற வாழ்க்கைக்கு வாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐயா, நான் சன்னியாசி, வேடிக்கை பார்க்க வந்தவன், நமக்கு இதெல்லாம் கட்டுப்படி ஆகாது, இதெல்லாம் ஒத்து வராது, ஆளை விடுங்க அப்படின்னு அந்த சாமியார் சொல்கிறான். இளம் சன்னியாசி, ஏங்க ராஜ்யம் பூரா தர்றேன், நான் போன பிறகு முழு ராஜ்யமும் உங்களுக்கு தான், அதனால் நீங்கள் ராஜாவாக இருக்கலாம், அவர் ராணியாக இருக்கலாம், ஏற்றுக்குங்கன்னு அவர் சொல்கிறாரு. ஆளை விடு சாமின்னு அவன் ஓட ஆரம்பித்தான், தப்பிச்சு. யார்? சன்னியாசி. உங்களை விட மாட்டேன்னு இளவரசி துரத்தி பிடிக்க பின்னாடியே ஓட ஆரம்பித்தான். நம்ம துறவியும் நம்ம ராஜாவும் இருக்காங்கல்ல வேடிக்கை பார்க்க வந்தவங்க, அவங்களும் இளவரசியை பின்தொடர்ந்து ஓட ஆரம்பித்தாங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கணும்ல. இது வந்து ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குதுன்னு அவருக்கு சொல்லணுன்றதுக்காகத்தான் கூப்பிட்டு வந்திருக்கார். சன்னியாசி ஓடிக்கிட்டே இருக்கான், அவன் ஓடியே விட்டான். அதுக்கப்புறம் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க இளவரசி காட்டுக்குள்ளே. இவங்க 2 பேரும் போய் சேர்ந்துக்கிறாங்க, இந்த ராஜாவும் துறவியும் போய் சேர்ந்துக்கிறாங்க. இரவு நேரம் ஆச்சு. விடிஞ்சா எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம்னு போய் அந்த ஒரு மரத்தடியில் உட்காந்துருந்தா மேலே 2 பறவைகள்
2 புறாக்கள். அந்த புறாக்களுக்கு 3 குஞ்சுகள். கீழே நம்ம விருந்தாளிகள்லாம் வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது உணவு கொடுக்க வேணாமான்னு இந்த 2 பெரிய புறாக்களும் பேசிக்கிறது. உடனே பறந்து போய் சில சுள்ளிகளை கொண்டு வந்து இவங்க முன்னாடி போடுது. ஆண் புறா ஒரு நெருப்பு குச்சியும் பற்ற வச்சு விடுது. உடனே இந்த 5 புறாவும் வந்து, ஐயா எங்களுக்கு விருந்தாளியாக வந்திருக்கீங்க, எங்கள் வீட்டுக்கு எங்கள் மரத்தடிக்கு வந்திருக்கீங்க, நாங்கள் உங்களுக்கு விருந்தா இதில் விழுந்து உங்களுக்கு விருந்தா படைக்கிறோம், எங்களை சாப்பிட்ருங்கன்னு அந்த 5 புறாவும் சொல்லுது. அப்போ டக்குன்னு நிப்பாட்டிட்டு துறவி சொன்னாராம், பாத்தியா, இல்லறத்தார் தங்கள் உயிரை கொடுத்தாவது இல்லற கடமைகளை ஆற்றுவார்கள், துறவிகள் எதை துறந்தாவது ஓடிக்கொண்டே இருப்பார்கள், துறவியாகவே இருப்பார்கள். இதுதான் வித்தியாசம்னு சொல்லி முடிச்சாராம். எது சிறந்தது? இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.